ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ராமுவும் வெள்ளைப்புலியும் ஒன்றா தூங்க போகிறாங்க. அதை காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பார்க்குறவங்க முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது குட்டீஸ் மட்டும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனான வீடியோவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் குட்டீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹலோ குட்டீஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம யாரை பார்க்க போனோம்னா, வெள்ளைப்புலியும் நம்ம ராமுவும் ஒன்றா தூங்கிட்டு இருக்காங்க. ராமும் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இந்த காட்சி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எப்படின்னே தெரியல. இவங்க ரெண்டு பேருமே ஒரே இடத்துல. ராமு நல்லா தூங்குறான் பாருங்க. ராமு நல்லா தூங்கிட்டான். ஆனால் இவனும் வந்து பக்கத்துலேயே படுத்திருக்கா. ஐயோ, வெள்ளைப்புலியும் பக்கத்துலேயே படுத்திருக்கான். என்ன காரணம்னே தெரியலையே. இவன் என்கிட்ட தான் வந்து படுப்பா. இப்போ பாரு, இவன் எங்கெங்கேயோ போய் சுற்றிட்டு வந்திருக்கிறா. என்ன காரணம்னே புரிய மாட்டேங்குது. ராம் எந்திரிச்சிட்டானே, இப்போ என்ன புரியலையே. இது மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. இந்த வெள்ளைப்புலி ராமுகிட்ட வந்து படுக்கவே மாட்டானே. இவன் மணிகண்டங்கிட்டையும் போக மாட்டான், நரிக்கிட்டையும் போக மாட்டான். இங்கே பாருங்களேன் எப்படி வந்து படுத்துட்டு இருக்கிறாங்கன்னு. பயங்கரமாக இருக்குது. ஐயோ, ராமு நல்லா தூங்குறான். இப்போ எந்திரிச்சிட்டான் பாருங்களேன். ரெண்டு பேரும் ஒட்டுக்கா இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே சைஸில் தான் இருக்கிறாங்க. இப்போ ராமு கொஞ்சம் பெருசாயிட்டான். 1 மாதம் ஆச்சு இல்லை. அங்கே பாருங்க, இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப்பு பாருங்க. ரெண்டு பேரும் ஒட்டி படுத்துட்டு இருக்காங்க, நகரவே இல்லை. இங்கே பாருங்க, ராமு நகர்ந்து படுத்துட்டான்.